ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன டாபிக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன்னா மீல் டைமிங். அப்படின்னா நம்ம சாப்பாடு நம்ம கரெக்டான டைமிங்கில் எடுத்துக்கிறது. ஓகேவா? அந்த சாப்பாடு கரெக்டான டைமிங் எடுத்துக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டாக காலையிலேருந்து நைட் வரைக்குமே ஒரே டைமிங்கை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஒரே டைமிங்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு பழகிடும். ஓகேவா? அதுக்கு பழகிறதுனால என்ன நன்மை? ஸோ அதுக்கு பழகுனா நம்மளுக்கு கஷ்டமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பெனிஃபிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான டைமிங்கில் ஃபுட்டை வந்து கொடுக்கும்போது அந்த நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கம் மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி செரிமான தன்மை, டைஜஷன், அதே மாதிரி கரெக்டான அப்சார்ப்ஷன், எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா எந்த வேலையில் நீங்கள் அந்த டைமிங்கில் ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான எனர்ஜி, நம்ம வேலை பார்க்கும்போது கரெக்டான எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது கூட நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி செரிமான தன்மை பண்ணக்கூடிய நம்மளுக்கு கட்டும் நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம கரெக்டான டைமிங்கில் உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது, கரெக்டான டைமிங்கில் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அது கூட நம்மளுக்கு காலையில் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் டயட்டிங்கில் இருக்கேன் அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பேர்லேயே இருக்குது, பிரேக் த ஃபாஸ்ட். நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து விரதமாக நம்ம ஒன்றும் சாப்பிடாமல் இருப்போம். அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறது தான் பிரேக் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும். ஸோ அதை தடுக்கிறது தான் நம்ம வந்து பிரேக் த ஃபாஸ்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ அந்த இடத்துல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அதிகமான அசிடிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபாஸ்டிங் வந்து இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளால் முடியாது. ஸோ அதை வந்து கிரேவிங்ஸுங்கிறது அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். கிரேவிங்ஸ்னால் என்னென்னா, நம்ம அதிகமாக சாப்பிட்றது, ஓவர் ஈட்டிங், நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால் என்னாகும், இன்னும் நிறையா வெயிட்டு தான் போடும். ஸோ அதனால் வெயிட் கம்மி பண்ணுறேன், நான் அதனால் ஸ்கிப் பண்ணுறேன், அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் அளவாக எடுத்து நம்ம கரெக்டான மீல் பிளானில் கரெக்டான டயட், பேலன்ஸ்டு டயட்டாக ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான டைமிங் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளோட டின்னர் டைமிங், நைட்டு டிஃபன் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நிறையா பேத்துக்கு தூங்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி பண்ணாமல் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அது ரொம்ப முக்கியம். சரி, அது ஏன் அப்படின்னா, நம்ம உடனே நம்ம சாப்பிட்டோன்னே தூங்கிடுறோம் அப்படின்னா நம்ம செரிமானம் எல்லாமே ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த ஆர்கனுக்கும் கரெக்டாக ரெஸ்ட் இருக்காது. எந்த ஆர்கனுக்கும் ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தூக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் நல்லா டிஸ்டர்ப் ஆனால் அடுத்த நாள் கரெக்டாக வேலை செய்ய முடியாது. எல்லா வேலையும், இப்போ நம்ம உடம்போட வேலையாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வேலையாக இருக்கட்டும், எதையுமே ப்ராப்பராக செய்ய முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அதுவும் என்ன மாதிரி ஃபுட் அப்படின்னா, ஸ்டீம்டு, ஆவியில் வேக வச்ச உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். அதனால் தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மெட்டபாலிசம் எல்லாமே வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகட்டும், இல்லை ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இன்னும் ரொம்ப முக்கியமாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் டைமில் மிட் நைட் பிரியாணி, பரோட்டா, இல்லை ஏதோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கா, ஜங்க் ஃபுட்ஸு, அது எல்லாத்தையும் சாப்பிட்றது. அது ஒரு டைமுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடவே இல்லை, பசிக்குதுன்னா கூட கொஞ்சமாக தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம தூங்குறது ரொம்ப நல்லது. சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடாம தூக்கமே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.